Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன மோனமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி வந்து நான் மோனமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ நான் வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து என்னென்ன மோனமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இப்போ என்னை விட குட்டி பசங்களாம் வந்து கற்றுக்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கிற எல்லா மோனமெண்ட்ஸ் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ பாதி பேர்லாம் இந்த ஸ்கூல்லாம் ஸ்பீச்சிங்க்கு வந்து மோனமெண்ட்ஸில் வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் இப்போ என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமேட்டு மே 8ஆம் தேதிக்குள்ளே வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் இதுலேருந்து என்னோட கண்டென்ட்லேருந்து வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம தாஜ்மஹலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. தாஜ்மஹல்னு சொன்னாலே விச் இஸ் மீன் பை காதல் அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கொஷின். நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். தாஜ்மஹால் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரோன் ஆஃப் தி பேலஸ். க்ரோன் ஆஃப் தி பேலஸ்னா என்ன? இப்போ வந்து க்ரோனுங்கிற வேர்டு மீனிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் வந்து ஒரு பேலஸ் ஃபுல் ஆஃப் கிரீடம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இது பிக்சர் பார்க்கல நல்லா அழகாக சொல்லப்போனால் ஒரு கிரீடம் மாதிரி தான் தெரியும். அதனால தான் வந்து க்ரோன் ஆஃப் தி பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவோரி ஒயிட் மார்பிள் தான் வந்து இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த தாஜ்மஹல் அந்த மஹல் இருக்குன்னா அந்த மஹலுக்கு பின்னாடியே யமுனா நதி வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. பேங்க் ஆஃப் யமுனா ரிவர் விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா நதி போகுது நதிக்கு முன்னாடி சரி இப்படி சொல்கிறேன். தாஜ்மஹல் இப்படி இருக்குன்னா தாஜ்மஹலுக்கு பின்னாடி யமுனா ரிவர் போகுதுன்னு சொல்லலாம். இது வந்து யமுனா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யமுனா ரிவர் தாஜ்மஹாலே மொத்தம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஆக்ராவில் இருக்குது விச் இஸ் இன் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் படித்த எல்லா மோனமெண்ட்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு கட்டின மோனமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 16th செஞ்சுரியிலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. எப்போனா 1631 by 5th முகல் எம்பரர் ஹூ இஸ் ஷாஜஹான். 5th முகல் எம்பரர் ஆன ஷாஜஹான் தான் அது வந்து தாஜ்மஹலை கட்டியிருக்காரு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிலலாம் படித்தோம்னா மும்தாஜ் அவரோட ஒய்ஃபோட ஞாபகத்தில் தான் வந்து இந்த இது கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 ஏக்கர் இந்த மொத்த இடமே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க்கு சொல்ல போனோம்னா இந்த முஸ்லிம்ஸ்லாம் அந்த இது பண்ணுவாங்க பாருங்கள் மசூதியாக அதை சொல்லுவாங்களே அந்த இது பண்ணுவாங்க பாருங்கள். அந்த இது எப்படி இருக்கும் டாம்பு ஒரு இந்த ஷேப்பில் இப்படி வந்து இப்படி போயிருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே விச் இஸ் நான் அஸ் ஒன்லி முஸ்லிம்ஸ் இல்லைன்னா சர்தார் என்ன சொல்லலாம் பஞ்சாபில் இருக்கவங்களோட இதுவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து நான் சொன்னேன்ல 16th செஞ்சுரியில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1 minute 16th செஞ்சுரியில் 1631 அந்த இயரில் கட்டி எப்போ முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1653 மேக்ஸிமம் ஒரு 20 years 20 yearsக்கு மேலேயே இருக்கும் guys. ஏன்னா 20 ஐ திங்க் ஸோ மேக்ஸிமம் 25 இருக்கும். கிளியராக எனக்கு தெரியல. பட் நான் ஒரு எஸ்டிமேஷனில் சொல்கிறேன். அவ்வளோ வருஷமாக இந்த ஒரு பெரிய தாஜ்மஹலை கட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து எப்போ அவங்களோட 12th anniversary அப்போ வந்து இறந்து போயிருக்காங்க. அதனால அவங்க மும்தாஜோட ஞாபகமாக தான் ஷாஜஹான் வந்து இந்த மஹலை வந்து கட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த தாஜ்மஹல் கட்டவே 52.8 பில்லியன் ஆச்சு. இதை இப்போ ரெனோவேஷன் 2015 பண்ணியிருக்காங்க. 2015 வந்து இது ரெனோவேஷன் பண்ணப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 மில்லியன் லாஸ் ஆகிருக்கு. இந்த ரெனோவேஷனுக்காகவே 32 மில்லியன் வந்து இது செலவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இண்டோ இஸ்லாமிக் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இண்டோ இஸ்லாமிக் முகல் எம்பரர்ஸ் முகல் ஆர்கிடெக்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. மோர் தென் 20
20லேருந்து 25,000 கிட்டத்தட்ட இந்த ஒரு தாஜ்மஹாலை கட்ட வந்து ஒர்க்கர்ஸ் நீடாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் வாஸ் டெசிக்னேட்டட் as a UNESCO World Heritage Site in 1983 for being the jewel of Islamic art in the India and one of the universally admired masterpiece of the world's heritage. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, இது வந்து யுனைடெட் நேஷனில் நீங்கள் படிப்பீங்க. யூஎனுங்கிறது வந்து நீங்கள் 4th மேலே படிப்பீங்க. யூஎனில் வந்து என்னென்ன யுனெஸ்கோ, யுனிசெஃப் அந்த மாதிரி நிறையா ஒரு 5 கிட்டத்தட்ட இருக்குது. 5 யூஎன் கிட்டத்தட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதே வந்து யூனிசெஃப் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஹூ அப்படின்னா என்ன, எல்லாமே நீங்கள் 5th 4th படிப்பீங்க. இதுவும் வந்து நான் இன்னொரு டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் கண்டென்ட் எடுக்கல இதே ஒரு கண்டென்ட்டாக்கு பரவாயில்ல, பேசிகிட்டு இருக்க கேப்பில் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு. அடுத்தது இதுதான் போட போகிறோம். வந்து எப்போ யுனெஸ்கோ சைட்டில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983 ஓகேவா. அண்ட் தென் திஸ் இஸ் இன்னொரு சொல்கிறேன், இதில் வந்து விக்கிபீடியாவில் வந்து இதுவாக இல்லை இதுவாக இருக்குது. இன் 2007 இட் வாஸ் டிக்ளேர்டு வின்னர் ஆஃப் த 7 wonders of the world. இது வந்து 7 wonders of the worldங்கிறது வந்து ஒரு பிளேசஸ் இருக்குது. இதை பற்றியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனுமெண்ட் ஆஃப் நேஷனல் இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம இதுக்கு முன்னாடி ஹவா மஹல் படித்தது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் தான், ஸ்டேட் வைஸ் தான் பதினோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுல் இந்தியாவில் இருக்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹல்ங்கிறது உருது லாங்குவேஜ் ஓகேவா. உருது, அரபிக், பெர்ஷியன் இந்த 3 லாங்குவேஜும் கலந்தது தான் தாஜ்மஹல். இது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் அஹ்மத் லோஹரி அப்படிங்கிறவங்க தான் வந்து தாஜ்மஹலில் ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. எப்போ 1636 ஓகேவா. இது வந்து நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. இதனால் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். விக்கிபீடியாவை பார்த்து படிக்கிறதுக்கு நாங்களே படிச்சுப்போமே, இல்லை இதை வந்து நான் எதுக்கு விக்கிபீடியாவை பார்த்து படிக்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எது எழுதுறது தெரியாமல். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இப்போ நான் இங்கிலீஷில் மேக்ஸிமம் நான் தமிழில் தான் பேசுவேன், ஒரு சிலது இங்கிலீஷில் சொல்லுவேன். இப்போ நான் பேசுகிறத வச்சு கூட நீங்கள் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட எழுதிக்கலாம். இது வந்து நான் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எப்போயுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சொல்லுவேன். அந்த ஃபுல் விக்கிபீடியா அப்படியே படிச்சுலாம் காமிக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது சொல்ல மாதிரி வருங்க, மறக்காமல் நம்ம வீடியோவை எந்த வீடியோவை பார்த்தாலும் சரி லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்தா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனுக்கு சமம். அதனால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் யார் படிக்கிற இதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.